இன்றைய ஆன்மீக தகவல், சிவன் சொத்து குலநாசம் என்பார்கள். அது என்ன சிவன் சொத்து குலநாசம்? சாதாரணமாக நாம் சிவன் ஆலயத்திற்கு செல்லும் போது கூட ஆலயத்திலே அமர்ந்து விட்டு எழுந்திருக்கும் போது தட்டி கொண்டு எழுந்திருப்போம். அந்த ஆலயத்தினுடைய மண் கூட நம்முடன் ஒட்டி கொண்டு வந்துடக்கூடாது என்பதற்காக தட்டி கொண்டு எழுந்திருப்போம். ஆகவே சிவனுடைய சொத்தை நாம் அபகரிக்கக்கூடாது என்கின்ற எண்ணத்திலே பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். இந்து சமயத்திலே பெருமாள், சிவன் என இரு பெரும் தெய்வங்கள் உண்டு. இந்த சிவன் சொத்து குலநாசம் என்பதை பற்றி தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்து சமயத்திலே பெருமாள், சிவன் என இரு பெரும் தெய்வங்கள் உண்டு. இதிலே பெருமாள் பார்ப்பதற்கு பொன், பொருள், ஆடை, ஆபரணங்கள், நைவேத்தியங்கள் என கண்களை கவரும் வகையிலே இருப்பார். அம்சமாக இருப்பார் பெருமாள். பெருமாள் கோவில் பட்டாச்சாரியார்கள்லாம் கூட பாருங்க, நிறைய நகை போட்டிருப்பாங்க, நல்ல கடாட்சமாக இருப்பாங்க, லக்ஷ்மி கடாட்சமாக இருப்பாங்க. அப்படி பெருமாள் எப்போதும் கடாட்சமாக இருப்பார். ஆனால் ஈசன் ஜடாமுடியோடு, இடுப்பிலே புலித்தோல் தரித்து, உடலிலே சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கொண்டு, கையிலே திருவோடு ஏந்தி பார்ப்பதற்கு பரதேசி கோலத்திலே இருப்பார் சிவபெருமான். பெருமாளிடம் நாம் உலகியலுக்கு தேவையான அனைத்தும் இருப்பதால் அவர் மீது பக்தி கொண்டு மக்கள் வழிபட்டு அவரிடம் கோரிக்கை வைப்பது இயல்பான விஷயம். எனக்கு வீடு வேண்டுமா பெருமாள், நல்ல வாகனம் வேண்டுமா பெருமாள் என்று என்ன வேண்டுதலாக இருந்தாலும் ஓடோடி சென்று பெருமாளை பற்றி கொள்வோம். காரணம், பெருமாளுடைய பத்னி மகாலட்சுமி. மகாலட்சுமி தான் நம்முடைய செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கின்றார். ஆகவே பெருமாளை பற்றி கொண்டு, மகாலட்சுமி தாயாரே எனக்கு கடைக்கண் பார்ப்பாயாக, எனக்கு பெரிய வீடு வேண்டும், எனக்கு நல்ல வாகனம் வேண்டும் என்று பெருமாளை பற்றி கொள்கின்றோம். ஆனால் ஈசன் அப்படி அல்ல. அவர் மீது பக்தியை காட்டிலும் பயம் வருவதுதான் நிதர்சனமாக இருக்கின்றது. சிவன் கோயில் ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். அவருடைய அலங்காரம் அப்படி. பெருமாளை யார் வேண்டுமானாலும் வணங்கலாம். ஆனால் ஈசனை வணங்க ஈசனே தேர்ந்தெடுத்தால் மட்டுமே அவர் மீது பக்தி கொள்ள முடியும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்ற பதம் உங்களுக்கு ஞாபகம் வருகின்றதா இந்த வேளையிலே? ஆகவே அவன் அருள் இருந்தால்தான், சிவனுடைய அருள் இருந்தால்தான் அவனுடைய ஆலயத்துக்கு செல்ல முடியும். சிவநாமத்தை உச்சரிக்க முடியும். நமசிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க என்று நாம் சொல்ல வேண்டும் என்றால் அவன் நம்முள்ளிருந்து என்னை பாடு என்று சொன்னால்தான் அவனை நாம் பாட முடியும். ஆகவே சிவனை வணங்க வேண்டும் என்றால் சிவனுடைய அருள் நமக்கு வேண்டும். பெருமாளை வணங்குவது தகப்பனின் கையை மகன் பிடித்து செல்வது போல் ஆகும். தகப்பனுடைய கையை பிடித்து செல்லும் குழந்தை வழியில் ஏதேவது பள்ளம் வந்தால் கீழே விழுவதற்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் ஈசனை வணங்குவது தகப்பன் குழந்தையின் கையை பிடிப்பது போல் ஆகும். அதாவது தகப்பனால் கரம் பற்றி அழைத்து செல்லப்படும் குழந்தை கீழே விழுவதற்கோ வழி தவறுவதற்கோ வாய்ப்பே இல்லை. ஆகவே சிவனை பற்றி கொண்டால் சிவன் நம்மை அழைத்து செல்வார் நம்முடைய வாழ்வு முழுவதும். சிவன் சொத்து எனப்படுவது திருநீரும் ருத்ராட்சமுமே. இதை அணிந்தால் அவரது குலம் நாசமாகும். அதாவது அவரது பாவங்கள் அனைத்தும் நாசமாகும். இதுதான் அதனுடைய அர்த்தம். சிவன் சொத்து குலநாசம் என்பதற்கான அர்த்தம், சிவனுடைய ருத்ராட்சத்தையும் அவனுடைய திருநீரையும் அணிந்தால் அவனுடைய பாவங்கள் அனைத்தும் நாசமாகும். பாவங்கள் நாசமாகும் போது அவருக்கு மறுபிறப்பு கிடையாது. ஊழி பெருவுள யாவுள என்று பாடுகின்றார் வள்ளுவர். ஆக மறுபிறப்பு இல்லாத வாழ்வுதான் நமக்கு முக்கியம். இந்த மனித பிறவி எடுத்திருக்கின்றோம். இந்த ஜென்மா கடை தேர வேண்டும் என்றால் ஈசனுடைய அருள் வேண்டும். ஈசனுடைய அருளை பற்றி கொண்டால், ஈசனுடைய அருள் நமக்கு கிடைத்தால் நமக்கு மறுபிறப்பு கிடையாது. மறுபிறப்பு இல்லாமல் போகும்போது குலம் இல்லாமல் போகின்றது. ஆகவே குலநாசம், சிவன் சொத்து குலநாசம் என்பதற்கு அர்த்தம் மறுபிறப்பு இல்லாமை என்பதுதான். ஆகவே இனி இதனை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவரது வம்சமே பிறவி கடலில் இருந்து பிறவா நிலையை அடைந்து விடுவார்கள். யார் ஒருவன் சிவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு சிவபக்தியில் திளைக்கின்றானோ அவனுக்கு இந்த ஜென்மா கடை தேறிவிடும். ஆகவே இகபர சுகங்களுக்கு
நமக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும். மனித பிறவி எடுத்து விட்டோம். இந்த மனித பிறவியாக வாழ வேண்டும். வாழ்வதற்கு பொருள் தேவை. ஆகவே பொருளுக்காக பெருமாளை பற்றி கொள்வோம். குலநாசம் அடைய வேண்டும், நமக்கு மறுபிறப்பு இல்லாமல் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஈசனை பற்றி கொள்வோம். இந்த 2 தெய்வங்களையும் பற்றி கொண்டு இக பர வாழ்வை சுகமாக மாற்றிக்கொள்வோம். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.